ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா பிராங்க் தான் பார்க்க போறோம். இந்த பிராங்க் எதுக்காகனா ரிவெஞ்ச் பிராங்க். 1 2 3 என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல. ரிவெஞ்ச்னா அவ வந்து பண்ண பிராங்க் வந்து எனக்கு 2 நாள் எரிச்சலே அடங்கல. அந்த எரியுதிடி மாலான்ற டைலாக் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது. நம்ம அழுக வச்சு ஆவேன் இன்னைக்கு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பிராங்க் பண்ண போறோம்னா டிவோர்ஸ் பிராங்க். டிவோர்ஸ் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ப்ளஸ் அதில் நான் சைனும் போட்டுட்டு அந்த இன்பாட்டை காமிக்க போறோம், ஃபன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மைக் வந்து போட்டிருக்கேன். இந்த மைக் போட்டால் தான் தெளிவாக கேட்கணுன்றதுக்காக காலையிலேருந்து நான் சோலோ விளாக் எடுக்கிறேன்னு சொல்லி அப்பப்போ வீடியோ எடுத்திருந்தேன். அதனால சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுளே. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா வேணாமா? நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நிறைய. நீ போனை கொடு, அப்புறம் போன் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கு, நீ போன் பார்த்துட்டு இருக்க. சரி, நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி கேளு, நீ முதல்ல கேளு. என்ன வேற என்னால என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேன். அதை பத்தி தான் நானும். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். டிவோர்ஸா? ஆமா. பிராங்க் பண்றியா? பிராங்க் எல்லாம் இல்ல, மாட்டிக்கிட்ட. சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நான். காமெடி பண்ணாத. போனா லூசு. நீ சொல்லு, நான் என்னைக்காவது உன்னை பிசிக்கலா ஹர்ட் பண்ணிருக்கேன் நான் பிராங்க் பண்றேன்னு சொல்லி? இல்ல. அப்ப நீ எதுக்கு அதெல்லாம் பண்ற? என்ன பண்ண? ஜட்டியில மிளகாய போட்டு விட்ட. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்காக டிவோர்ஸ் லெவலுக்கு யோசிக்கிறியா? அது மட்டும் இல்ல பாரு, நீ நிம்மதியா இல்ல, நானும் நிம்மதியா இல்ல. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். எப்ப பாரு எங்கடா சண்டை போட்டோம்? முன்னாடி எல்லாம் வந்து லவ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நல்லாதான் இருந்தோம். ஒரு 1 இயர் மட்டும் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ எனக்காக நீயும் உனக்காக நானும் மாத்தி விட்டு கொடுத்து இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு லைஃப். சண்டை சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும் நிறைய. எப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு சண்டை 2 சண்டைன்னு வரதான் செய்யுது. சரியாயிருதுல? அப்படிலாம் கிடையாதுன்பா. இருந்தாலும் நீ வந்து ரொம்ப ஓவரா தான் பண்ற. எனக்கு டிவோர்ஸ் வேணும். கொடுப்பியா மாட்டியா? கொடுக்க மாட்டேன் நிறைய. முடியாது. அப்புறம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன்லா. மாட்டேன். இது சப்புன்னு அரைஞ்சனா அப்படியே இங்க உட்கார்ந்தா அப்படியே இன்பான நிமிஷத்துக்கு 100 வாட்டி கூப்பிடுவேன். 2 நாள் நான் இல்லாம இருந்து காட்டு. இருந்துட்டேனா? இருக்க மாட்டேன். இருந்துட்டா? நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. இருந்துட்டா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போறியா? எங்க போன நோட்டு? சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்திருக்கணும். நான் எப்ப கூப்பிடறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. இப்ப எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படிதான் நீ பேசுவ. இதெல்லாம் இரிட்டேட் ஆகுது எனக்கு. அமைதியா இரு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கப்ப நீ காமெடி பண்ணி. லவ் பண்ணும்போது உனக்கு கியூட்டா இருந்துச்சு, இப்ப இரிட்டேட் ஆகுது. ஆமா, இப்ப இரிட்டேட் ஆகுது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய இந்த டிவோர்ஸ் பிராங்க். அதனால இப்ப எடுத்துட்டு இருக்க. எஸ் பாஸ், நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கு உறவுக்கு இலக்க உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேமா? இல்ல, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப எல்லாமே பிரச்சனை. இருக்கதே எனக்கு பிரச்சனை தான். நான் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிதானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த. இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு அப்படிதான் நினைச்சு கல்யாணம் பண்ணேன். இப்ப என்ன பண்ண? இப்ப இப்படி இருக்கு. நானே ஒரு சைக்காலஜி டாக்டர் மாதிரி என்ன 4 பேருக்கு அட்வைஸ் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு எப்படி டிவோர்ஸ் ஆகலாம்? அதெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி விட்டு உனக்கு என்ன பண்ணல? நானு விட்டு கொடுத்து எல்லாம் கரெக்ட்டா நீ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நீ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போனாதான் அது டிவோர்ஸ் கட்டத்துக்கு போகும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கால்வாசி கூட போகல. எனக்கு நல்லா தெரியும். நீ விளையாட. எனக்கு நல்லா தெரியும். நம்ம கால்வாசி தாண்டி அரைவாசி எல்லாம் தாண்டிட்டோம். அரைவாசியை தாண்டிட்டோம். அப்ப இன்னும் அரைவாசி இருக்குதுல, அது முடியட்டும். அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே வேணும். முடியுமா? முடியாதா? 1.5 வருஷத்துல எனக்கு என்ன டிவோர்ஸ் வேணும்? நீ பண்ற டார்ச்சர் என்னால தாங்க முடியலடி. என்ன டார்ச்சர்? எல்லாமே டார்ச்சர். முக்கியமா இந்த ஜட்டியில மிளகாய போட்டதுடி. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஜட்டி அசிங்கமா இருக்கும். கோட்ல போய் நின்னுட்டு சொல்லுவேன். ஆமா சொல்லுவேன். ஆமா 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 சொல்லுவேன். தூண்வாங்க. இப்ப இப்படி பண்ற நீ ஃபியூச்சர்ல பிராங்க் பண்றேன்னு சொல்லி மர்டர் கூட பண்ணுவ நீ. அதுவும் பிராங்க் தான். கொலை பண்ணி பிராங்க்ன்றவ. அதுக்கப்புறம் நீ சாவறதுக்குள்ள போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருவேன். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? சாவறல
லெவல்னு உன்னை விட மாட்டேன் நரேனே. நீ அப்படிதான் என்பா சொல்லுவ. அப்படித்தான் போன வாட்டி சரி. போன பிராங்க்ல என்னை போட்டு டார்ச்சர் பண்ண. நான் வாட் யூ ஃபன்னி ஜோக். விளையாடாத என்பா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சொல்றேன்ல, சிரிக்காத முத. உனக்கு ப்ரூஃபுக்கு வேணா ஏதாவது எடுத்து காமிக்கிறேன். என்ன proof? என்னது? டிவோர்ஸ் பெட்டிஷனா? சைன் மட்டும் போட்டு கொடு. சப்பு அரைஞ்சிடும். யார் கிட்ட சைனை போட்டு வச்சிருக்க? நான் சைன் போடுவேன், நீ சைன் போட்டு கொடுத்தேன்னா நான் ஏய், இது என்ன ஃபேன்ஸ் வாங்குற ஆட்டோகிராஃபா? கண்டடத்துல சைன் போட்டு வச்சிருக்கற. இது என்னத்துக்கு இங்க சைன் போட்ட? யாரை கேட்டு சைன் போட்ட? நான் யாரை கேட்டு சைன் போடணும்? இப்ப உன்னால சைன் போட கூட முடியுமா நான் முடியாது? பாக்குறேன். உன்னால சைன் போட ரீட் பண்ணி பாக்குறேன். சரி. சொத்து கீது நீ எழுதி வாங்கிட்டு கிளம்பிடுவ. அவன் முழுசா பாக்கணும்ல. என்ன பேப்பரு அதெல்லாம் அப்படித்தான். முடியாது. நான் சைன் பண்ண முடியாது நரேனு. நீ உண்மையாவே கேட்டாலுமே நான் சைன் போட முடியாது. நான் உண்மையாதான் கேக்குறேன், சைன் போட்டு கொடு. டென்ஷன் ஆகாத நீ. நான் சத்தியமா சொல்றேன், சைன் பண்ண மாட்டேன். இப்ப சரி. 2 பேர் சைன் போட்டாதான் டிவோர்ஸ் செல்லும். தெரியுமா தெரியாதா? 2 பேர் சைன் போட்டாதான் மியூச்சுவல் டிவோர்ஸ், இல்லைனாலும் டிவோர்ஸ் கிடைக்கும். யார் சொன்னா? கிடைக்கும். சரி, அப்ப எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? போய் வாங்கிக்கோ போ. ஒருத்தவங்க இருக்கிறப்ப உனக்கு அருமை தெரியாது, நான் இல்லாதப்ப. இங்க பாரும்பா, சரி கூட சொல்லல. எத்தனை பேர் லைவ் அட்டெண்ட் பண்ணியா? எத்தனை பேர் சொன்னாங்க அண்ணா நீங்க ரொம்ப லக்கி, உங்களுக்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க ஒரு ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் தெரியல, கூட இருந்து பார்த்தாதான் தெரியும். என்ன தெரியல? உனக்கு தெரியல என்னோட அருமை. எனக்கு தெரியல. என்ன பண்ணாலும் உன்னை மனுஷி ஏத்து. இங்க பாரும்பா, நான் இரு நான் சொல்றத மாதிரி கேளு. தூக்கி போட்டுருக்காது, வேற எல்லாம் வாங்க முடியாது என்னால. என்ன நானா போய் டிவோர்ஸ் வாங்கினா அதுக்கப்புறம் அது எனிமி மாதிரி ஆயிடும். மியூச்சுவலா 2 பேர் பேசி டிவோர்ஸ் பண்ணிட்டு போனோம்னா கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். அஸ் வெல்விசரா. ஓகே, நீ வெல்விசராலாம் இருக்க வேணாம். இப்பயே எனக்கு வெல்விசராவும் இருக்கிறது இல்ல, பெல்விசராவும் இருக்கிறது கிடையாது. இங்க பாரு நரேனு, மியூச்சுவலா போறது எனக்கு பெஸ்ட்னு தோணுது. அப்படி நான் தனியா தான் போய் வாங்கினா உனக்கு தான் பிரச்சனை. பார்த்துக்கோ. என்ன பிரச்சனை? இது எல்லாமே பிரச்சனை. என்ன பிரச்சனையா வேணா இருக்கட்டும், சரியா? உன் சாம்பார்ல ஒரு உப்பு இல்ல, என் லைஃப்ல ஒரு டேஸ்டே இல்ல, அதனாலதான் கேக்குறேன் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி. லைஃப்ல டேஸ்டா வேணா லைஃப் என்ன அப்படியே உனக்கு தேனா போய் நக்கி பாப்பியா? லைஃப் ஆமா, எங்க இருக்கு லைஃப்? அப்படி இருக்கணும். லைஃப்னா அப்படி தேன் நக்கின மாதிரி டேஸ்டா இருக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு சாம்பார்ல உப்பு இல்லாம சாப்பிடறதெல்லாம் ஒரு லைஃபா? அப்ப சாம்பார் வைக்கிற ஒரு தேனை கொண்டுட்டு வந்து வைக்கிறேன், அப்படியே நக்கின மாதிரியே இருக்கும். தேன் நக்கின மாதிரி இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ப்ராப்ளம்? நீ ஏன் என் லைஃப்ல வந்த பெரிய ப்ராப்ளம். நீ இல்லன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். நான் உன் லைஃப்ல ப்ராப்ளம்னா நீ என் லைஃபோட பனிஷ்மெண்ட்ரா. சபாஸ் மாமா சபாஸ். என்ன உன் கூட இத்தனை நாள் நான் வாழ்றது அவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. மாத்தி சொல்லிட்டேன். ஐயோ, அது என்ன சொல்லுவாங்க, என்ன பாவம் பண்ணனோ உன்னோட லைஃப்ல நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறைய நீங்க பாருங்க, நான் என்ன பாவம் பண்ணி தோச்சோம் உன் கூட வந்து இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானு. சீரழியா? ஆமா, சீரழியறதுன்னா வேற மாதிரி. நான் என்ன உன்னை ரேப் பண்ணிட்டு இருக்கேனா? அப்புறம் உன் கூட வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, ரெண்டும் ஒண்ணுதான். சி என்னாச்சு? இப்ப சைன் போட முடியுமா முடியாது? சிரிக்காதன்னு பாரு, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். புரியல நான். நீ என்னடி புரியல? போட்டு இருக்க மாட்டேன். நான் இல்லாம இருக்கவே மாட்டேன். இருப்பேன். ஒழுங்கா சைனை போடு. என்ன அவசரம் உனக்கு? அவசரம் தான். டிவோர்ஸ்னா ஜீவானம்சம் கேட்பாங்க தெரியுமா? உன் சொத்தப்பெல்லாம் வரட்டிக்கிட்டு வலிச்சுக்கிட்டு ஓடிடுவேன். என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். பாதி எனக்கு தரணும். நீயே பாதி சம்பாதிக்கிறதெல்லாம் பாதி தரணும். என்ன எனக்கு போன லைஃப்லாம் நீ செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும். என்ன பண்ண போற சொல்லு? என்ன பண்ண போறது? நான் ஹாப்பி. என்ன ஹாப்பி? இது வரைக்கும் முழுசா வாங்கிட்டு இருந்து இனிமேல் பாதி தானே வாங்க போறோம். அதனால எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லையே. உண்மையா என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. உண்மையா உன் கண்ணை பார்த்து தான் சொல்றேன். என்ன நான் சம்பாதிச்சதுல ஃபுல்லா நீ வாங்கிட்டு இருந்த, இப்ப நான் பாதியா தான் கொடுக்க போறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அது இல்ல, டிவோர்ஸ் வேணும்ன்றது என் கண்ணை பார்த்து சொல்ல. டிவோர்ஸ் வேணும் கண்ணை பார்த்து சொல்லிட்டேன். சைன் போட்டுண்டா. அதான் உனக்குலாம் ஒரு ரொமான்ஸ் பண்ணாங்கட்டி வந்தாதானே கண்ணை பார்த்தோன்னே அப்படியே காதல் வருது. ஆமா, வராதுல்ல. சைன் போடு போ. கண்ணே தெரியாது உனக்கு. ஆமா, எனக்கு கண்ணே தெரியாது. கண்ணே தெரியும். அப்புறம் நீ கண்ணை பார்த்து சொல்லுவ.
வெயிட் பண்ணு, பேசிக்கலாம். சீரியஸா பேசணும்னு இல்ல. நான் சீரியஸா பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ சைன் போட்டு கொடுத்தேன்னா நான் கிளம்புவேன். ஆமா கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இப்ப நீ சைன் போட்டேன்னா அப்படியே நான் இப்ப கிளம்பிடுவேன். பாரு, உன் ஃப்ரெண்ட் எவனோ தாய்லாந்துக்கோ பேங்காக்கோ வந்து ட்ரிப் போட்டியான், பிளான போட்டியான். இப்ப டிவோர்ஸ்னு சொல்லி கையெழுத்த வாங்கிட்டு நீ 4 நாள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பேச்ச அப்படின்னு சொல்லலான்ட்டு. இங்க பாரு, தொடாம பேசு, டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நைட் வந்து இப்படி கை போட்ட தூங்குறப்ப, அப்ப என்னத்துக்கு? அது தூக்கத்துல தெரியாம கை போட்டேன். இப்ப என்ன முடியாது. சைன் போட்டு குடும்பா, நீ டென்ஷன் ஆகாதீன்பா. நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். போடு. உன்னோட தப்பெல்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் என்னடி தப்பு பண்ணேன்? நான்லாம் ஒரு தப்பு பண்ணல. போடு. எனக்கு பிடிக்காது கூட. சும்மா அதை எடுத்து அங்க வைக்காத, எடுத்தீங்க வைன்னு சொல்றேன். என்னைய முதல்ல பேச விடு. நான் சொல்றத கேக்குறியா நீ? ஒரு நிமிஷம் பேசு, ஒரு 5 minutes. பாரு, அடிக்கிற வேலை வச்சுக்காது. அப்புறம் அந்த பாதியும் தர மாட்டேன். அந்த பாதி ரூல்ஸ் நீ தரணும்பா. என்னை அடிச்சு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் செலவு அந்த பாதியில இருந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். பாரு, விளையாடாத, நான் சொல்றேன். நான் விளையாடல, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசக்கூடாதுன்னு நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் கிளம்புவேன். கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் கிளம்புவேன். அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீ பேசினா கூட நான் பேசி புரிஞ்சுட்டு நான் கையெழுத்து போட்டு உனக்கு கொடுக்குறேன். நீ சந்தோஷமா சரி பேசு. என்ன பேசணும்? பாரு, இல்ல நீ பேச வேணாம். கையெழுத்த போட்டு பேசணும். எனக்கு பேசியே ஆகணும். ஒண்ணும் பேச வேணாம். எனக்கு இங்க வரைக்கும் நிறைய வார்த்தை வந்து நிக்குது. டயலாக் ஞாபகம் இருக்கு, மறந்துரும் நிறைய. பேசு. பாரு, ஐயோ மறந்து போச்சு. எதுக்கு இப்படி மறக்கட்டும். சரி, மறந்துச்சுல, கையெழுத்து போட்டு. இல்ல, ஐயோ இரு. இங்க பாரு, எத்தனையோ நீ வந்து எனக்கு பிடிக்காதத பண்ணாலும் உனக்காக நான் ஓகே பரவாயில்லன்ட்டு அதையும் பிடிக்க வச்சுட்டேன். எத்தனை வாட்டி என்ன பண்ண? அப்படி என்ன விட்டு கொடுத்த? நீ சொன்னியா இல்லையா, எத்தனையோ எனக்காக நீ மாத்திக்கிட்ட. பொறுமை, எனக்காக நீ என்ன மாத்திக்கிட்ட சொல்லு. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. உலகத்துக்கே, ஊர் உலகத்துக்கே தெரியும் என்ன மாதிரிலாம் யாராலையும் லவ் பண்ண முடியாதுன்னு. சொல்லு. முடியும். ராஜனா கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதன்னு சொன்னாங்களா இல்லையா? நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் எல்லாரையும் விட்டுட்டு என்ன வந்து கல்யாணம் பண்ண. இப்போ உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு தான் நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். புரியுதா இல்லையா உனக்கு? ஐயோ அப்படி சொல்லாத. எப்படி உட்காந்துருக்க? இல்லன்னா என்னால நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன் தெரியுமா நீ இல்லாம. உனக்கா நாட்டு இருந்த லவ் பண்ற போது இப்ப இப்படி 6 பேக்ஸோட அழகா இருக்கேன்னா யாரு காரணம்? நான் போட்ட சோறு. நீ இல்லன்னா நான் என்ன அழகா இருந்திருப்பேன் தெரியுமா? கிழிச்சிருப்ப. என்ன கிழிச்சிருப்ப? அப்படியே போய் மிஸ்டர் தமிழ்நாடு ஆயிடுச்சு. ஆமா, லூஸ் மாதிரி பேசாத. நீ லூஸ் மாதிரி பேசாத. ஐயோ என்னோட டீயே குடிக்காம இருப்பியா முதல்ல? நீ நான் இருந்து நானே டீ போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கிறேன், இல்ல கடையில போய் கூட குடிச்சுக்கிறேன். நான் போற மாதிரி இருக்காதுன்னு பரவாயில்ல, அது என் ப்ராப்ளம். நான் விளையாடல. அதுக்குதான் நீ குழந்தை வேணான்னு இருந்தியா? ஆமா, எடு பேப்பர் எடு. முதுகு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்க பேப்பர் எடுறி. கிழிச்சு எரிஞ்சிருவேன். என்ன எடு, நான் இன்னொரு காப்பி வச்சிருக்கேன். எடு. டீ தானே நீ குடிப்ப? கடவுளே கண்ணு வேண்டாடா சாமி. ஏன் இப்படி சீரியஸாவே? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கப்போ சிரிச்சா என்ன பண்ண முடியும்? எனக்கு கோவமா வருது. ஃபர்ஸ்ட் நான் இல்லாம நீ சர்வைவ் பண்ண ட்ரை பண்ணு, ஓகேவா? ஒரு 2 days வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனாவே கம் பேக் பேபி அப்படின்னு மெசேஜ் பண்ணுவேன். கம் டு மை வாய்ப்பே கிடையாது. இப்ப நீ போ, நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். எப்போ வரவே வராது. ட்ரிப் பிளான் பண்ணிட்ட என்ன? ட்ரிப் இப்பன்னு பேசாதேம்பா. நீ போயிட்டு வானாரே, நான் எதுவும் சொல்ல. நீ போயிட்டு வா, ஓகேவா? நான் என்னமோ பண்றேன், அதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம். கையெழுத்த போட்டு கொடுத்தேன், நான் என்னமோ பண்றேன். என்ன வேற வேலைய ரெடி பண்ணிட்டியா நீ? நீ லூஸ் மாதிரி பேசாதேம்பா. டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? இங்க பாரும்பா, ஒரு 4-5 வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு அடுத்து கல்யாணம். அடுத்து கல்யாணமா? கல்யாணம் இல்ல, இதுல பட்டதே போதும் எனக்கு. இப்ப செகண்ட் மேரேஜ். ஐயா, இதுல பட்டதே எனக்கு போதும். அதெல்லாம் வேணாம். 4-5 வருஷம் இல்ல, லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருந்து போய் சேர்றேன். எனக்கு தூக்கி உண்மையாவே இன்னைக்கு மர்டர் பிளான் பண்ணிடுவேன் உன்னை வச்சு. என்ன நீ எடு. இரு, லூஸ் மாதிரி பேசாத. என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரிலாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சா எக்ஸிட்லாம் ஆக முடியாது. லாக்டவுன் மாதிரி 4 தவறுக்குள்ள குடும்பம் நடத்தியே ஆகணும். டிப்ரேஷன் அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? அதுதான் டிவோர்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. டிவோர்ஸ்னு வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் செலிபிரிட்டி பண்றது. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா எல்லா செலிபிரிட்டி? ஃபேமிலில என்னத்துக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்? ஏன் பண்றாங்களே? யாரு? அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இந்த உலகத்துக்கு டிவோர்ஸ் பண்ணாம ஒரு லைஃப வாழ்ந்து என்ன எல்லாம் உங்க ஃபேமிலியா இருக்கட்டும் எங்க ஃபேமிலியா இருக்கட்டும் இந்த ஊர் உலகத்துக்கே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். சரி, இப்ப பேப்பர் எடுத்து வை. நீ அப்புறமா அதை ப்ரூவ் பண்ணு. இங்க பாரு, 5 years ஆகலாம், 50 years ஆகலாம். என்ன ஒண்ணு எனக்கு பிடிக்காம போகும், எனக்கு ஒண்ணு பிடிக்காம போகும். அதையும் தாண்டி ஒண்ணா இருக்கிறதா வாழ்க்கை. புரியுதா? நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. போர் அடிக்கும். பிடிக்காம போகும்,
புடிச்சதெல்லாம் பிடிக்காம போகும். ஆனாலும் அதிகம் தாண்டி நம்ம வாழ்ந்து காட்டணும் நிறைய. ஏன் நீ என்ன கேட்டு உனக்கு வாங்கி தரல? பேனா எடுத்து வா. இங்க பாரு, நீ இரு, நான் பென் எடுத்து வரேன். இருந்தா என் கூட இருடி, என்னை விட்டு போகாதடி நீ சொல்லிடுவேன். அதுக்காக தான் இப்ப என்ன பேச விட மாட்டற. ஆமா, எனக்கு தெரியும் நானே. இங்க பாரு, இந்த பேனாவே காணோம். போன்ல போய் சொல்லு, என்னமா உங்க 2 பேருக்கு பிரச்சனை, என்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்பாங்க. சொல்லு, குஞ்சாமணி எல்லாம் இருந்துச்சு 2 நாளைக்கு. சொல்லுவேன். சட்டியில வந்து மிளகாயை போட்டு தேய்ச்சி விட்டா, ஆமா, அதனால இவன் எனக்கு வேணாம்னு சொல்லு. ஆமா, நான் சொல்லுவேன். அது என்னன்னு அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. பரவாயில்ல, இந்த நீ வேணா அவ சட்டியில மிளகாயை ஸ்கெட்சா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சைன் போடு. புடி, போடு போடு, புடி. இந்தா போடு போடு. யாரும் தடுக்கலாம் மாட்டாங்க. போடு. இப்போ போட முடியுமா முடியாதா? போடு 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 நேரா தான் போட்டேன். இது காமெடி பண்றதுக்கான நேரம் இல்லை. என்ன எந்திரிச்சு சிரிக்காத, சிரிக்காத, தள்ளு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? தள்ளு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நரேன. என்னால இருக்க முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் நரேன, என்னால இருக்க முடியும். இந்தா, விளையாடாத. நான் விளையாடல. இன்பா பாரு, போக மாட்டேன் நான். இங்க பாரு, என்ன பாரு ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நரேன. எவ்வளவு பாசமா இருக்கோம் நம்ம. யூடியூப்லாம் ஆரம்பிச்சிட்டோம்லடா. ஏனா இன்பா, இந்தா அப்படியே உட்கார்ந்து போடு. அப்படியே உட்காந்து போல நல்லா இருக்கா? நம்ம மடியில உட்காந்து இல்ல, கீழே இறங்கு. இந்தா போடு. சைன் போர்டு, சைன் போர்டு. புடி புடி, போடு. இங்க பாரு, டாக் குத்திட்டாங்க உனக்கு. இன்பா புருஷன்ட்டு. சரி, பரவாயில்ல. ஊர் உலகத்துக்கே ஃபேமஸா செலிபிரிட்டி ஆயிட்டோம். இதுக்கு மேல வந்து நீ 2வது கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. நான் பண்ணவே போறது இல்ல. நீ எங்க போனாலும் தெரியும் நீ வந்து இன்பா புருஷன்ட்டு. ராஜா, புஷ்பா புருஷனாமா நீ? தெரிஞ்சிட்டு போது. போடு. புரியுதா? இதுக்கு மேல நீ டிவோர்ஸ் பண்ணி என்ன பண்ண போற? சரி, பரவாயில்ல, போடுன்ட்டு. எங்க போனா? இன்பா புருஷன். நீ போட முடியுமா? போட முடியாதா? போடுடி. ஒழுங்கா சைன் போடு. இன்பா புருஷன். ஏய், இன்பா புருஷன். தேவையெல்லாம் பேசாத. போடுன்னு. போடு போடுனா போட்டுறேன் நரேனே. டிவி போடுப்பா. ஒண்ணு பேனா. ஓ, மண்டையிலே போடணும்டி. விடுடி. ஒழுங்கா சைன். பேனாவை போடுவே, இந்த ஒண்ணைய போட்டுறேன் நரேனே. நீ வாழ்ந்தா என் கூட வாழு, இல்லைன்னா செத்து போ. புடி, சைன். உண்மை என் கூட வாழு, இல்லைன்னா நீ செத்து போ. பேசாம நீ கைரேகை வச்சிரு போதும். கண் எங்க ரைட்டா லெஃப்டா அதெல்லாம் தெரியாது. அது லெஃப்ட். பரவாயில்ல, எல்லா கையும் நான் என்ன கை நாட்டா கைரேகை வைக்க? விடு, நான் சைனே போடுறேன். போடு. இந்தா, போடு போடு. இது எப்படி போகும் இப்போ? இந்த சைன் போடு. யாராவது ஸ்கெட்ச்ல போடுவாங்களா? நீ விளையாட்டு. பரவாயில்ல, போடு. நான் விளையாட்டுக்குலாம் இல்ல, பென் இல்ல, அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டு சொல்லிக்கிறேன். போடு. இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா எல்லாம் கருப்பு கலர்ல ஆயிடும். போடு போடு. இப்ப நான் வந்து இப்ப போட முடியுமா முடியாதா? வெயிட் பண்ணி. இப்ப என்ன பண்ண போற நீ? இப்ப நீ சைன் போடு. இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சொல்லாத. போடு. இப்ப என்ன பண்ண சொல்லு. இந்த குழந்தைக்கு இப்ப நீ போடு, சைன் போடுன்னு சொன்னேன். இந்த குழந்தைக்கு யாரு சைன் போடு. நான் இன்னைக்கு உன்கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு கிட் டெஸ்ட் பண்ணி வச்சேன். சைன் போடு. ஐ அம் பிரெக்னன்ட். சைன் போடு. என்னைய வேற பேச வைக்காத. சைன் போடு. அது அழிஞ்சு போச்சு. நான் தேய்ச்சேன் பாரு. வராது வராது. ஐயோ, பைத்தியம் முடிச்சிருச்சு. எவன் அவன் டிவோர்ஸ் பிளான் கேட்டான்? இங்க வரட்டும். என்னைக்கு இவங்க கேட்டாங்களோ அன்னையில இருந்து ஆரம்பிச்சது சண்டை. சந்தோஷமா ஒரு வீடியோ போட்ட கூடாது, உடனே இப்பெல்லாம் நடந்துரும். டார்ச்சர் பண்ணுங்க. நீ தாண்டி என்னைய டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப கூட குடு. ஒழுங்கா கைய குடு. இங்க பாரு, என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. நீ பண்றது எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். ஏதோ என்ன நெகட்டிவ் பண்றேன் நானு? ப்ளீஸ் நாரேன் சொல்லு. இங்க பாரு, விகரஸா நடந்துக்காத. நீ தான் விகரஸா. நீ விடு, அமைதியா இரு. கொடுத்துறேன். நீ விடு ப்ளீஸ் நாரேன். ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? இந்தா, நான் என்ன நெகட்டிவா பண்ணேன்னு சொல்லு. சொல்லிட்டா. நீ பண்றது எல்லாம் நெகட்டிவ் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. திருப்பி என்ன நெகட்டிவா பண்றேன்னு இருக்க? குடு, கைய குடு. என்னன்னு எனக்கு ரீசன் சொல்லு. ஒழுங்கான ரீசன் சொல்லு. யார கேட்டு தூக்கி போடுற எல்லாத்தையும்? இப்ப எடுத்து வந்து நீ சைன் போடலன்னு வச்சுக்கோ. ரீசன்லாம் எதுக்கு நீ சொல்லணும்? அதெல்லாம் தேவையில்ல. நீ திடீர்னு வந்து இப்படி பேசினா என்ன நினைப்பேன்? வேற யாரையாவது புடிச்சிருச்சான்னு தானே நினைக்க தோணும். சைன் போட. நீ பண்ண டார்ச்சர் அப்படி. நீ அப்படி டார்ச்சர் பண்ணிருக்க.
நான் எதுவுமே என்ன ஜட்டி சைன் மிளகா ஆமா சைன் போர்டு. ஐயோ சாரிடா, அது அவ்வளவு எரியும் நான் நினைக்கவே இல்ல. நீ சைன் போடு. நானே கோஸ்ட் பிராங்க்ல நான் வச்சேன். அது இது ஒண்ணு கிடையாது. இந்த ஒண்ணுதான், நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உட்கார்ந்து படம் பார்க்க மட்டும் தெரியுதுல, பயந்துக்கிட்டே இது பயமாக்கும் போடு. அது பேய் படம், அதுவும் உன் கூட உட்கார்ந்தா பாப்பேன். ஏதோ ஒண்ணு பாத்தியால, பயம் படுத்துனது இது ஒண்ணா, எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? பயம் படுத்துனது இது ஒண்ணா அப்படின்னாவே பயந்துருவேன். இது எவ்வளவு பயந்தேன் நானு. எல்லாருமே வந்து ரிவெஞ்ச் எடுங்க அண்ணாவை, நீங்க அழுதது எங்களுக்கும் கண் கலங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் உன்னை கதற விடலான்னு கதற விட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சைன் போட்டு கொடுத்தேன்னா கிளம்புவேன் போடு. இங்க பாரு, இப்ப நான் போட்டுருவேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்டா எல்லாம் இந்த ஊர் உலகம் பக்கத்து வீடு சொந்தக்காரங்களா கேட்பாங்க, என்ன தெரியுமா? இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டு எப்படி அந்த படுபாவி பையன் விட்டுட்டு போக பேசலாம் பேச போறாங்க, என்னைய தானே பேசுறாங்க. எப்படிப்பட்ட புள்ள நீ, உன்னைய விட்டுட்டு போக. அதுதான் என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற? ஆமா, அப்படிலாம் உன்னைய பேச விட மாட்டேன் நானு. உன்னைய அவங்க வாயில விழுந்து விட மாட்டேன் நானு. நீ தொடாத ஃபர்ஸ்ட், டென்ஷன் ஆகாத ப்ளீஸ் ப்ளீஸ். டக்குன்னு இங்க பாரு ப்ளீஸ் நாராயணன், இங்க வராத, பக்கத்துல வா. நல்லா யூடியூப்ல போயிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து குழந்தை குட்டின்னு சந்தோஷமா சைன் போடு சொல்லிட்டேன். நமக்கு நல்லா செட் ஆகுதுடா. சைன் போடு. எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இதுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்லடி அவங்க கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொன்னியா இல்லையாடா? சைன் போடு. இல்ல என்ன விட வேற நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடாதன்னு சொன்னேன். இப்படி மறைக்காத, பேச அங்க மறைச்சு சிரிக்கிறதானே? சிரிக்கலாம் இல்ல, உடனே சைன் போடு. நீ என்னை தொடர்னா மறைச்சேன். சைன் போடு. இது மட்டும் சொல்லு, என்ன விட நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்குமா சொல்லு. இந்த மாதிரி எனக்கு வேணவே வேணான்னு சைன் போடு. சைன் போடு சைன் போடு சைன் போடு. இந்த புடி புடி போ, பேனா எடுத்து. ஏன் உனக்கு பையனை பிடிச்சிருச்சா? பொண்ணுங்களே வேணாம்னா எனக்கு கே ஆயிட்டியா? அது ஏன் பிரச்சனை, நீ ஒழுங்கா சைனை போடு. அப்ப இல்ல சொல்லல, இல்ல நீ கே ஆயிட்ட போ. ஏய் நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், அது உனக்கு என்னடி? ஆனா அது கிடையாது. சைன் போடு, போடு சைன் போட்டு கொடு. நான் வந்து போக மாட்டேன். சைன் போடு. எனக்கு வேணும் நாரீங்க, எனக்கு வேணும் நானி. நீ வேணும் வேணும்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேணாம் வேணாம்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போடு போடு. ஆமா சைன் போடு சீக்கிரம், எனக்கு டைம் ஆகுது, டென்ஷன் ஆகுது, சீக்கிரம் போட்டு கொடு. இப்ப என்ன போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? இப்படியே உட்காந்து முறைச்சா சரி வேணாண்டி அப்படின்னு சொல்லிடுவேன் நானு. பரவாயில்ல போட்டு கொடு, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல போட்டு கொடு. சைன் போடு, பேசு, சைன் போட்டு கொடு. சைன் போடு போடு போடு, என்னை பேச வைக்காத. அழுகுறியா? சரி 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 சரிடி, சரி 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 பிராங்க் தான் பண்ண விடு விடு. சரி அழுகாத. சரி வேணாம், இல்ல இல்ல நான் பிராங்க் தான் பண்ணேன். சரிடி, லூசு மாதிரி பேசாத, அமைதியாரு. பிராங்க் தான் பண்ணேன். ஐயோ பிராங்க் தான் பண்ணேன் உண்மையா. சரி சரிடி, எதிர்பார்க்கறாங்க. சரி போயிடு, நீ கொடுத்துட்டு அவங்க கூட போய் இருந்துக்கோ. சரி இங்க வா, அழுகாத அழுகாத. சரி விடு விடுன்னு சொல்றேன்ல, விடு. இப்படிதானே கேப்ப அடுத்து வந்து? அப்படிலாம் கேட்க மாட்டேன் நான். கேப்பேன் என்னைய பேச வைக்காத. என்ன மாதிரி யாராவது பாத்துக்க மாட்டாங்க. சரி அழுகாத. சரி என் கையை தாய் பிடிக்காத, விடு. போயிடுச்சு, சரியா? அழுகாத. ஓகே, சும்மா பிராங்க் பண்ணேன். இந்த சைன் போட்டு பண்ணுதான். அங்க பாரு, இந்த சேனல்ல கேமரா. பண் பண் பண். சரி இன்னும் இங்க எல்லாம் தண்ணியா இருக்கு, தொடச்சு விடுறேன். இது உண்மையாவே எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்கிட்ட தண்ணியா இருக்கு இது. சரிடி, உண்மையாவே நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? எத்தனையோ டிவோர்ஸ் நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? 2 நாளா. அது ஓகே, இருந்தாலும் இப்படிலாம் வாழ்க்கையில டிவோர்ஸ் ஆகுது, நமக்கு சண்டை எல்லாம் வரப்ப ஒவ்வொரு வாட்டி பயமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உண்மையாவே என்ன விட்டு நீ போயிட்டேன்னா என்ன பண்றது, ஃபியூச்சர்ல என்ன பிடிக்காம போயிட்டா என்ன பண்றதுலாம் யோசிப்பேன். சரி விடு, சும்மா பிராங்க் தானே பண்றேன். இல்ல டிவோர்ஸ் பண்றதுன்னா யாருமே கல்யாணமே பண்ணிக்க கூடாது. நான் என்ன அம்மா அப்பாக்கு அப்புறம் ஃபன் பண்றேன் தானே சொல்றேன். இப்ப எதுக்கு அழுதிட்டு இருக்க தேவையில்லாம? விடு. என்னைக்காவது இப்படி வந்து நீட்னா என்ன பண்றது? நான் அப்பலாம் நீட்ட மாட்டேன். கண் தர பாரு, ஒழுகுது பார்த்தேன். உங்ககிட்ட பேசுறேன். யாருமே இந்த மாதிரி வந்து மேரேஜ்லாம் வந்து பண்ணிக்காதீங்க, டிவோர்ஸ் பண்ற மாதிரி ஐடியாலாம் இருந்துச்சுன்னா உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா? இல்ல ஏன் உனக்கு கஷ்டமா இருந்துச்சா?
ஆமா, எத்தனையோ செலிபிரிட்டிஸ் அது இதெல்லாம் நடக்குதுதான். ஆனா அப்படிலாம் கிடையாது. அது உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துச்சு, குழந்தை வந்துச்சு, பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், யாருனாலும் உங்களை நம்பிதான் வராங்க. கரெக்டா? உங்களை நம்பி வரப்ப அவங்கள ஏமாத்துறது வந்து எப்பயுமே கரெக்டா இருக்காது. அதான் நான் சொல்லியிருக்கேன், இந்த லவ்ன்றது எப்பயுமே அம்மா அப்பா எப்படி ஒரு குழந்தை மேல வைக்கிறாங்களோ, என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை விட்டுட்டு போக கூடாது. விட்டு போக கூடாது என்னம்பா. சரி சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பை. யாரும் டிவோர்ஸ் பண்ணாதீங்க. பை. அதெல்லாம் அவங்க இஷ்டம், நம்ம சொல்ல முடியாது. பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த பிரச்சனையுமே மாத்த முடியாது அப்படின்றது கிடையாது. ஒன்னா வாழலாம்.